ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். யூஸ்வலாக ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவம் நடக்கிற இடத்தோட பேரை வந்து க்ளீனாக நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்மகிட்ட ஷேர் பண்ணுறவங்களும் அந்த பேரை மென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த வியூவர் வந்து எப்படி சொல்றதுன்னு கேட்டிங்கன்னா, வியூவரும் சொல்றது சப்ஸ்கிரைபரும் சொல்லலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காருன்னா, இந்த இடத்தோட பேரையை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த பேரை நீங்கள் ஓப்பனாகவே நீங்கள் வீடியோவில் சொல்லுங்க பிரதர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கிற சரவணம்பட்டியில் தான் இந்த சம்பவமே நடந்திருக்கு. அதுவும் குறிப்பாக அங்கே இருக்கிற ஒரு ரோட்டில் தான் இந்த சம்பவம் வந்து தொடர்ந்து நடக்கிறதாவும் நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சின்ன பசங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணிருங்க. பேரண்ட்ஸும் சின்ன பசங்க மாதிரி இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் வரப்போகுது. அதுக்காக தான் சொல்றேன். இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டீங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த சம்பவத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ண நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுதாகர். இவரோட பூர்வீகமே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர் உள்ள இருக்கிற ஒரு கிராமத்துல தான் இவர் பிறந்து வளர்றாரு. ஸோ படிப்புக்காக வந்து கோயம்புத்தூர் வராரு. கோயம்புத்தூர் வந்ததுக்கு அப்புறம் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வேலையும் கிடைச்சி அங்கேயே செட்டில் ஆயிடுறாரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போயிட்டு வர ஒரு ரோடு தான் வந்து இந்த சஹரா சிட்டி அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ள இருக்கிற ஒரு ரோடு. ஸோ அந்த ரோட்ல வந்து இவர் ரெகுலராக வந்து போயிட்டு வந்துட்டு சில நேரத்தில் வந்து நைட் ஆயிடுமா. ஸோ அப்படி ஒரு நாள் நைட் இவர் அந்த ரோட்ல வந்துட்டு இருக்கும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தங்க மாதிரி அழுகுற சத்தம் கேட்டுருக்கு. இவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, தெரியல யாரோ அந்த இடத்துல, ஏன்னா அந்த இடத்துல நிறைய இல்லீகலான விஷயங்கள்லாம் நடக்குமா. அதனால வந்து இவர் என்ன நினைச்சிருக்காரு, அது மாதிரி ஏதோ ஒரு நடக்குது போல, நம்ம இங்க நிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா வேகமா அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாரு. ஸோ இது மாதிரி வந்து என்ன ஆகுதுன்னா, ரெகுலரா அந்த பக்கம் போகும்போது அழுகிற சத்தமே கேட்டுருக்கு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, நைட் அந்த சைடு யாரோ ஒருத்தங்க வந்து இவர்கிட்ட லிஃப்ட் கேட்கறாங்க. இவர் வந்து அது லிஃப்ட்னு எடுத்துக்கல. ஏன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி இல்லீகலான விஷயங்கள் நடக்கும் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. அந்த இல்லீகலான விஷயத்த நினைச்சு இவர் என்ன நினைக்கிறாருன்னா, அங்க இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு லேடி தான் போல, இவங்க கிட்ட நம்ம வண்டி நிறுத்தணும்னா நம்மள எதனா பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவர் என்ன பண்ணாருன்னா, இல்லைங்கன்றாங்க. இல்லைங்க அர்ஜென்ட்டா நான் போகணுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு பீரியட் வந்துச்சுங்க, நான் போகணும் இந்த மாதிரி சொன்னோடனே இவர் என்ன பண்ணா சரின்னு சொல்லிட்டு ஏறி வந்து உட்காந்துருக்கேன்னு சொல்லிடுறாரு. ஸோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை கூட்டிட்டு அந்த ரோட்ல இருந்து வெளியில வராரு. ஸோ இவர் வீடு அங்கிருந்து ஆப்போசிட் டைரக்ஷன் அந்த ப்ரோசோன் மால் இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ரோசோன் மால் ரோட்ல தான் இவர் வீடு இருக்கலாம். ஸோ அந்த ரோடா போகும்போது என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து பேச்சு குச்சிட்டு வராரு. எந்த சைடு நிக்கணும், இவர் வண்டியில வந்து மிரர் கிடையாது. ஸோ அதனால வந்து பேச்சு கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காரு. எங்க இறக்கி விடணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப நேரம் பேசிட்டே வர ஆளை காலமே சொல்லிட்டு இவர் திரும்பி பாக்குறாரு. திரும்பி பார்த்தா பின்னாடி ஆளே காணும். இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இமிடியா அவர் என்ன பண்றாருன்னா, வந்த வழியே திரும்பி போறாரு. போயிட்டு இவங்க எங்க ஏற்றணுமோ அவங்க எங்கன்னா கீழே விழுந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து பார்த்துட்டே போயிட்டு இருக்காரு. பார்த்துட்டே போகும்போது மறுபடியும் அந்த சகாரா சிட்டி அப்படின்ற இடத்துக்குள்ளேயே போயிடுறாரு. அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்களை கூப்பிட்டு ஒருத்தங்க வண்டியில ஏறி உட்காந்தாங்களே அவங்க குரல் வந்து அங்க உள்ள கேக்குது. எங்கிருந்து அந்த குரல் வருதே சொல்லிட்டு இவரும் வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா வந்து சுற்றி முற்றி பாக்குறாரு. பார்த்தா அங்க இடத்துல ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பாதி விட்ட ஒரு பில்டிங் அந்த இடத்துல இருக்கான். அந்த பில்டிங் தான் சந்தா வருதுன்னு சொல்லிட்டு இவரும் அந்த இடத்துக்கு போறாரு. போய் பார்த்தா அந்த இடத்துல வந்து சில பேர் வந்து இல்லீகலா ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவருக்கு பயம் வந்துருது, நம்மள எதனா இவங்க பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கிருந்து வரும்போது யாரா இது அங்க நிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்து கேட்கறாங்க. இல்லைங்க இந்த மாதிரி ஒருத்தன் சத்தம் கிடைச்சு உள்ள வந்தாருன்னு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை கிளம்பு அப்படின்னு இவரும் அங்கிருந்து கிளம்புறாரு. ஏன்னா இந்த வீடியோ பாக்குற சரவணம்பட்டி ஆளுங்க யாரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் என்ன விஷயத்தை பத்தி பேசுறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்த பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறாங்க என்ன நடக்கும்ன்றத. இல்லீகலா ட்ரக்ஸ் கன்சியூம் பண்றவங்க அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் அந்த இடத்துல நடக்கும். அதை பத்தி நான் டீட்டெயிலா பேச விரும்பல. சோ இவர் வந்து அங்க இருந்து கிளம்பி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாரு. சோ வீட்டுக்கு வந்துட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு சாப்பிடுற உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு சாப்பிட்டே இருந்துட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது அது பாத்தீங்கன்னா அந்த டிவிக்கு பின்னாடி வந்து ஒரு ஜன்னல் இருக்கு சரிங்களா. அந்த ஜன்னல்ல வந்துட்டு இவர் பார்த்தாங்கல்ல அதே லேடி வந்து பின்னாடி நிக்கிற மாதிரி இவருக்கு தெரியுது. இவங்க எங்க இங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு இவர் கட்பைனா லுங்கி மட்டும் கட்டிட்டு இருக்காரு. லுங்கியை வந்து கையில தூக்கி பிடிச்சிட்டு சாப்பாடு தட்டு வச்சுட்டு வெளில போய் பாக்குறாரு. வெளில போய் ஆளை காணும். என்னடா அது ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாம சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க வீட்டு படிக்கட்டு பக்கத்துல வந்து கை கழுவுறதுக்கு இடம் இருக்கு. அந்த கை கழுவிட்டு மேலே ஏறி போயிடுறாரு. அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தூங்க போறாங்க. அவங்க அம்மாவும் சரின்றாங்க. மணி 11 போய் படுறாங்க. இவரும் போய் படுக்கிறாரு. படுத்தா அவருக்கு தூக்கம் வரல. இவர் பொறுமையா வந்து புக் எடுத்து படிச்சுட்டே இருக்காரு. அப்படி படிக்கும் போது ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த புக்ல வந்து பிளட் டிராப் வந்து படுறது. அது பிளட் எங்க இருந்து வருது மேல ஒரு சீலிங் போற சீலிங் வந்து ஹாஸ்பிட்டல் ஷீட் போட்டுருக்கு. ஆனா என்ன ஹாஸ்பிட்டல் ஷீட் போனா வீட்டுல வந்து ஏசி போட்டிருக்காரு. சோ அந்த கூலிங்லயே வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து வேர்க்க ஆரம்பிக்குது. சுத்தி முத்தி பாக்குறாரு. பிளட் வந்து வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா ஒரு பிளட்ல வந்து 2 டிராப் வந்துருக்கு. எங்க இருந்து அந்த டிராப் வந்து புக்கை பாக்குறாரு. புக்ல பார்த்தா அந்த பிளட்டோட டிராப்பே காணுமா. இவருக்கு என்ன
என்ன பண்றதே புரியல. ஏதோ விஷயம் நடக்குதுன்னு மட்டும் தான் அவருக்கு தெரியுது. அது தப்பா இருக்கிறது தெரியுது. இவர் எதுவுமே பண்ணாம என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெலட்டோனின் சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா தூக்கம் வராதவங்க அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அத வந்து ஒரு 5 mg எடுக்காம 10 mg எடுத்துட்டு படுத்துறாரு தூங்குறதுக்கு. ஆனா இவர் என்ன திரும்பி திரும்பி பார்த்தாலும் இவருக்கு தூக்கம் வரல. ஒரு கட்டத்துல இவர் அறியாமயே இவர் தூங்கிடுறாரு. ஏன்னா அந்த மெலட்டோனின் எடுத்ததுனால. கொஞ்ச நேரத்துல வந்து இவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு கனவு வருது. அந்த கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு அந்த ரோட்ல வந்து டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அப்படி டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு பொண்ணு வந்து இவர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கறாங்க. யாரா நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து நின்னு இறங்கி பார்க்கறாரு. பார்த்தா அந்த இடத்துல வந்து யாருமே இல்ல. அதுக்கப்புறம் இவர் மறுபடியும் என்ன பண்ணா வண்டி எடுத்துட்டு போயிடுறாரு. ஆனா அந்த பொண்ணு இவருக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கு. அது இவருக்கு தெரியல. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயே மயக்கம் போட்டு வந்து இறந்தும் போயிருது. அந்த பொண்ணோட ஆன்மா தான் மறுநாள் வந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இவர்கிட்ட வந்து லிஃப்ட் கேட்குது. அது இவர் கூட்டிட்டு வராரு. இப்படி கூட்டிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து இவரை வந்து கட்டி பிடிக்குது. கட்டி பிடிக்கும்போது ஒரு உடம்புக்குள்ள அந்த பொண்ணு ஆன்மா இறங்குற மாதிரி ஒரு கனவு வருது. இப்படி வந்தோடனே ஒரு அந்த மாத்திரை மருந்து சாப்பிட்டுருப்பாரு. அதிலே முழிச்சு பார்க்கறாரு. முழிச்சு பார்த்தா காலையில 5:30. என்னடா அது மழை 5:30 ஆச்சு. ஆனா இந்த மாதிரி கனவு வருது. விடியற கனவு விடிய காலைல வர கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்களே. நம்ம அம்மா கிட்ட போய் சொல்லுவோமா அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்கிறாரு. யோசிச்ச மாதிரி சரின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு கீழே போறாரு. கீழே பார்த்தா அம்மா காலையில உங்களுக்கு தேவையான சாப்பாடுலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க அம்மா இவரை பார்த்து என்னடா 8 மணிக்கு எந்திரிக்கல சீக்கிரம் எந்திரிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே இல்லம்மா இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. அது இல்லாம நேற்று இந்த மாதிரி நடந்துச்சு. என்னடா இது இப்படி சொல்ற முன்னாடியே சொல்லியிருந்தாங்க நம்ம கோயிலுக்கு கொண்டு போய் மந்திரிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு கூப்பிடுறாங்க. கோயிலுக்கு கூட்டு போனா அவங்க குலசாமி கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு. காலையில் டிராபிக் இருக்காது சீக்கிரம் போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா கோயிலில் வந்து யாருமே காணும். அதில் பூசாரி யாருமே இல்லை. வெளில இந்த மாதிரி சாமி கும்பிட்டு அங்க இருக்கிற விபூதி எடுத்து ஒரு கட்டி அவங்க அம்மா கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்படி வர வழியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்க்கு ஒரு பிச்சைக்காரமா வருவாரு. அவங்க வந்து இவங்க வண்டியை பார்த்தோன்னே கம்பெனி நீட்டுறாரு. வண்டி நிறுத்த சொல்லி அவங்க அம்மா வந்து உடனே வண்டி நிறுத்துறாங்க. வண்டி நிறுத்துறாங்க. வண்டி நிறுத்தோடனே அவர் என்ன பண்றாருன்னா இவரை பார்த்து இவர் நெத்தியில விபூதி வச்சுட்டு தலையில வந்து விபூதி போட்டு பார்த்து போ பத்திரமா போ நீ எதுக்கும் பயப்படாத உங்க குலசாமி கூட இருக்குதுன்றாங்க. இவரும் வந்து பாத்தீங்கன்னா காசு எடுத்து கொடுக்குறாரு. நான் காசுக்காக இதை பண்ண நினைத்தியா போடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தொத்துறாரு. இவரும் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து வந்துடுறாரு. வந்துட்டு மறுபடியும் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா நைட் வேற ஆப்ஷனே கிடையாது. அந்த ரூட் வழியா தான் வரணும். அதே ரூட் வழியா தான் வராது. ஆனா இந்த வாட்டி இவருக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கு. ஏன்னா நம்ம காலைல கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தோம் நம்மளுக்கு எதுவும் வராதுன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னொரு தெரியல இவர் அந்த ரோட்டுக்காக வந்துட்டே இருக்காரு. சடனா ஒரு செகண்ட் வந்துட்டு இவருக்கு முன்னாடி யாருன்னா ஒருத்தருங்க வண்டியில வந்துட்டே இருக்கும். வந்துட்டு இருக்கும் டக்குன்னு யாரா ஒருத்தர் முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பிரேக் அடிச்சு கீழே வருவோம்ல அந்த மாதிரி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வேகமா வந்துட்டு இருக்கும்போது பிரேக் அடித்துறாரு. ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா பேக் பிரேக் அடிச்சா தப்பிச்சிருக்கலாம். ஃப்ரண்ட் பிரேக் அடிச்சாரு. அடிச்சோன்னே வண்டி பாத்தீங்கன்னா ரோல் அங்கே கீழே வந்துடுறாரு. பட் ஹெல்மெட் போட்டதுனால ஒரு பெருசா அடி எதுவுமே இல்ல. கையில சின்ன சின்ன தராய்ப்பு மட்டும் தான். எழுந்திரிச்சு பாக்குறாரு. பார்த்தா சுத்தி வந்து எதுவுமே இல்ல. வண்டி அடிப்பட்டதுனால ஹெட்லைட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ வண்டி எடுத்து மட்டும் ஸ்டார்ட் பண்றாரு. வண்டி ஸ்டார்ட் ஆயிதான் லைட் மட்டும் எரியல. அந்த ரோடு சுத்தி இருட்டா இருக்கு. இவருக்கு போறதுன்னே தெரியாம பயங்கர கன்ஃபியூஸ்ல இருக்காரு. ஒரு கடை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா போன்ல இருக்க டார்ச் ஆன் பண்ணி பாக்குற ரோடு எந்த பக்கம் இருக்கு அந்த பக்கம் போயிடலாமான்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ரோட்ல வந்து டிராவல் பண்றாரு. டிராவல் பண்ணிட்டே தான் இருக்காரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரமா டிராவல் பண்றாரு அதே ரோட்ல. எப்படி சுத்தினாலும் அதே இடத்துக்கு தான் வந்து நிக்கிறாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல என்னடா பண்றதுன்னு தெரியல. அப்ப ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி யாரோ ஒருத்தர் வர மாதிரி இவருக்கு தெரியுது. யாரா வந்து நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பார்த்துட்டு இருக்காரு. பின்னாடி பார்த்தா ஒருத்தர் டிவிஎஸ் எக்ஸல் வந்துட்டு இருக்காரு. அவர் இவரை பார்த்த உடனே இது யாருப்பா இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்காரு கேட்டு நம்ம வண்டி ஆக்ஷன் ஆச்சுங்க எப்படி வெளில போறதுன்னு தெரியாது நிக்கிறேன் பின்னாடியே அவன் கூட்டிட்டு போறாரு. இவரும் அவர் பின்னாடியே தான் போறாரு. ஆனா பின்னாடி போயிட்டே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எப்படியும் ஒரு 20 நிமிஷத்துல அந்த இடத்தோட தாண்டிடலாம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேல மறுபடியும் வண்டி ஓட்டுறாரு. அந்த இடத்துல தாண்டவும் முடியல. மணி அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா 12 ஆயிடுது. இவருக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ண சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாரு. ஃபோன் எடுத்து பார்த்தா அவங்க அம்மா ஃபோன்ல டவரே இல்ல. ஒரு சுத்தி முத்தி பாக்குற யாரா வராங்களான்னு சொல்லிட்டு டார்ச் எடுத்து மாதிரி ஆன் பண்ணி பாக்குறாரு. அப்படி ஆன் பண்ணி பார்த்தா ஆப்போசிட்ல வந்து ஒரு பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா பாதி கட்டி விட்ட மாதிரி இருக்கும் பாத்தீங்களா. அந்த பில்டிங் மேல நின்னுட்டு யாரும் ஒரு பாக்குற மாதிரி தெரியுது. கும் இருட்டா இருந்தா கூட அந்த அளவுக்கு கும் இருட்டு கிடையாது. அந்த லைட் பொல்யூஷன்ல அந்த பில்டிங் இருக்கிறது தெரியும். அந்த பில்டிங் மேல ஆள் நிக்கிறதும் தெரியுது. இவரும் நல்லாவே பாத்துறாரு. பார்த்தோன்னே இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுல மயக்கம் போட்டு விழுந்துறாரு. மறுநாள் காலையில எழுந்து பார்த்தா இவர் வீட்டுல இருக்கிறாரு. இவர் வெளில பாத்தீங்கன்னா ஒரு வண்டி வந்து பாத்தீங்கன்னா சுக்குநூறா உடஞ்சு போயிருக்கு. உங்க அம்மா கேக்குறாங்க வண்டி ஏன்டா அப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னோட இவருக்கு பாக்குறாரு. வண்டி என்ன ஆச்சு வண்டி சுக்குநூறா நொறுங்கி போயிருக்கு. நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு கேட்டோன்னே நைட்டு நீ தாண்டா வந்து கதவு தட்டினேன் வந்து பார்த்தா வெளில வண்டி உடஞ்சி கிடக்குது. பார்த்தா உடம்பு ஃபுல்லா அடியா இருக்குது. என்னடா ஆச்சு உனக்கு நான் கேட்ட அப்படியே போய் படுத்துட்டேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அப்பதான் சரணம் சுதாகர் சொல்றாரு எனக்கு இந்த மாதிரி என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னோன்னே ஐயோ இது ரொம்ப பிரச்சனையா இருக்கும் போலயே சொல்லிட்டு இவர் என்ன பண்றாங்கன்னா இவரை கூட்டு முன்னாடி குலசாமி கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு பூசா வரைக்கும் வெயிட் பண்ணி பூசா பேருக்கு மந்திரிக்கிறாங்க. அப்ப கேட்டோன்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணோட ஆன்மா வந்து இவர் குடிச்சிட்டு இருக்குங்க. அந்த பொண்ணோட ஆன்மா வந்து இவங்க கூட வாழணும்னு நினைக்குது. இவனை வச்சு ஒரு சில பேர் பழி வாங்கணும்னு நினைக்குது. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அந்த ஆன்மா இப்ப கட்டுப்படுத்தி ஆகணும் சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. பண்ணி அந்த ஆன்மா அங்கேயே கட்டுப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எக்கானது பொண்ணு அந்த ரோடு பக்கம் திருப்பி போவானா சொல்லுங்க. ஏன்னா அந்த ஆன்மா நம்ம கட்டுப்படுத்தியாச்சு. ஆனா ஒரு ஆன்மா மேல ஏறி இறங்குறதுனால மத்த ஆன்மாக்கும் மேல ஏறணும்ன்ற எண்ணம் இருக்கும். அது அந்த இடத்துல இருந்தா மறுபடியும் அவனை வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த பக்கம் போவானா சொல்லிருக்கான்றாங்க. சோ இவரும் அந்த பக்கம் போல இந்த சம்பவம் நடந்துக்கிறது ஒரு வருஷம் தான் இருக்குமா. இன்ன வரைக்கும் அந்த பக்கமே போறது இல்ல. அதுவே ஃப்ரெண்டுங்க நிறைய பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த பிடிச்சி அந்த பக்கம் போவாதீங்கன்னு தான் சொல்றாரு. எனக்கும் அந்த இடத்தோட வீடியோ அனுப்புனாரு. அந்த வீடியோ வந்து இங்க போறது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோலயே வந்து நிறைய விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன். அதனால போறான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன வந்து தம்ப்நெயில்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ நீங்க அந்த ஏரியால இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை பத்தி தெரியும் நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அந்த இடம் வந்து சரவணம்பட்டியில இருக்கா சகரா சிட்டி ரோடுன்னு சொல்றாங்க. அந்த ரோட்ல ஆள் நடப்பாட்டமே இருக்காதான் அப்படின்ற மாதிரி ரோடுன்னு தான் சொல்றாங்க. உங்களுக்காக தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டே டியூன். பாய்.